வணக்கம். இன்னைக்கு ஹைதராபாடி மட்டன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப குயிக்கா, ஈஸியா இத நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில நெறைய எண்ணெய் ஊத்திக்கலாம். ஏன்னா, இந்த எண்ணெய வந்து நம்ம பின்னாடி நம்மளோட செய்முறையில யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ, ஆனியன நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஏலக்காய், பட்டை, சீரகம் இத நல்லா பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, நம்ம இந்த வெங்காயத்தையும், ஆயிலையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்க போறோம். ஏன்னா, நம்ம செய்முறையில இது 2மே முக்கியமான ஒரு பொருள். அதனால இது 2யும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மட்டன நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மஞ்சள், 1/2 கரண்டி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு, நம்ம இடிச்சு வச்ச மசாலாவையும் அதில ஆட் பண்ணிட்டு, தயிர் கொஞ்சம் ஊத்திட்டு அதில நம்ம பொரிச்சு வச்சோம்ல, அந்த ஆயில், அப்புறம் பொரிச்ச ஆனியன் இது 2யும் போட்டுட்டு, இஞ்சி பூண்டு விழுது, புதினா இதையும் ஆட் பண்ணிட்டு, அந்த மசாலாவ நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபோர்க் எடுத்து மட்டன நல்லா குத்தி விட்டுட்டோம்னா, இந்த மசாலா எல்லாம் மட்டனுக்குள்ள போயிட்டு நல்லா ஊறியிருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில 1 ஸ்பூன் நெய் விட்டு, இந்த மட்டன் மசாலாவ உள்ள போட்டு அத நல்லா வேக வைக்க போறோம். இப்போ மட்டன் ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா, அது குயிக்கா வெந்துரும். இந்த மசாலாலயே வெந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊத்தி, அது நல்லா வேக வச்சுருங்க. பாஸ்மதி ரைஸ 15 மினிட்ஸ் ஊற வச்சிரலாம். அந்த ஊறின தண்ணிய மட்டும் எடுத்து அதில கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இல இது 3யும் போட்டு அத நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா, ஊற வச்சிருந்த அந்த அரிசிய நம்ம இதில ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 50 to 60% அது குக் ஆனதுக்கப்புறம் அத நம்ம இறக்கிடலாம். ஃபுல்லா குக் பண்ண வேணாம். ஸோ, இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இத இறக்கி வச்சிரலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மேலே வந்து புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வேக வச்சுருந்த இந்த பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம தம் போட போகிறோம். அதனால தான் நம்ம இதை பாதியிலேயே வேக வச்சு எடுத்தாச்சு, ஃபுல்லாக குக் பண்ணலை. ஸோ, இதை நல்லா ஈவன் பண்ணிவிட்டு, இது மேலே நம்ம எதை ஊற்ற போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வெங்காயம் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல எண்ணெய், அது வந்து இது மேலே ஊற்றி விட போகிறோம். புதினா இலைய போடுறோம். அதுக்கு மேலே பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை போடுறோம். அதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறோம். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக சோம்பும் ஜீரக பவுடரையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு, சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி பாத்திரத்தை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு அதை சீல் பண்ணிடுவோம். ஸோ, உள்ளே இருக்கிற தம் வெளியே வராது. இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி பச்சடி செய்யுங்க. ஸோ, தயிரை விட்டுட்டு 4 பூண்டை வந்து உரித்து போட்டுட்டு, அதில் வந்து கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயத்தை அதில் கட் பண்ணி போட்டு அதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ரைத்தா கிடைக்கும். ஸோ, மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தம் பண்ணியிருந்தோம் 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு டேஸ்டான யம்மியான ஹைதராபாடி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தக்காளி போடல, செய்முறையும் ரொம்ப குயிக்காக இருக்கும். நம்ம அடுப்படியில் நின்றுட்டே இருக்க வேணாம். நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணிக்கு வந்து தக்காளி வெங்காயத்தை நின்று வதக்கிட்டே இருக்கணும். நிறைய நேரம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த பிரியாணி வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நமக்கு வீட்டிலையே செய்யலாம். ஸோ, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு பதிவுடன் சந்திக்கிறேன். Until then, be safe and take care.